வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது கிராம உதவியாளர் பதவிக்கான விண்ணப்பத்தை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரரின் பெயர் தமிழ், உங்கள் பேரை இங்கே தமிழில் எழுதிக்கோங்க, இன்சிலோடு எழுதிக்கோங்க. கேண்டிடேட்ஸ் நேம் இன் இங்கிலீஷ், உங்கள் பேரை இந்த பாக்ஸில் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. அப்புறம் ஆதார் எண், இங்கே உங்களோட ஆதார் நம்பர் எழுதிக்கோங்க. தந்தை இல்லைன்னா கணவர் பெயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. கல்யாணம் ஆனவங்கன்னா கணவர் பேர், ஆகாதவங்கன்னா அப்பா பேர் எழுதிக்கோங்க. வயது, பிறந்த தேதி, இதில் உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது அந்த வயசை போடுங்க. இப்போ 30னா 30 கம்மா பிறந்த தேதியை அடுத்து கம்மா போட்டு எழுதிருங்க. பாலினம், நீங்கள் ஆணா பெண்ணா அப்படின்னு இங்கே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பிக்கும் கிராமம், இங்கே நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ உங்கள் ஏரியா பக்கத்தில் எந்த ஊரில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த ஊரை இந்த இடத்துல எழுதிருங்க. அது என்ன வட்டம், தாலுகா, எந்த தாலுகா அப்படின்றதையும் இங்கே எழுதிருங்க. அப்புறம் முகவரி, இந்த பாக்ஸில் உங்கள் தெரு, உங்கள் கிராமம், உங்கள் ஊர் பேர், உங்கள் வட்டம், தாலுகா பேர் இங்கே எழுதிருங்க. அஞ்சல் எண் அப்படின்னா இந்த பாக்ஸில் உங்களோட பின்கோடை எழுதிருங்க. அப்புறம் தொலைபேசி எண், உங்கள் ஃபோன் நம்பரை இந்த இடத்துல எழுதிருங்க. மின்னஞ்சல் முகவரி, இங்கே உங்கள் இமெயில் ஐடி இருக்கும்ல, அதை இந்த பாக்ஸில் எழுதிருங்க. தேசியம், தேசியம்னா இந்தியா அப்படின்னு எழுதிருங்க. மதம், என்ன மதம்னா இங்கே இந்தா, கிறிஸ்டினா, முஸ்லீமா அப்படின்றத இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஜாதி, நீங்கள் என்ன ஜாதி அப்படின்றத இந்த இடத்துல எழுதிங்க. சாதி சான்றிதழ் இருக்கும்ல, அந்த ஜாதி எழுதிக்கோங்க. கல்வி தகுதி, இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத இங்கே எழுதிக்கோங்க. அதாவது என்ன முடிச்சிருக்கீங்க, 10th முடித்தா 10th, ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா பிஎஸ்சி அப்படின்னு முடிச்சுக்கோங்க. எது படிச்சிருக்கீங்களோ அதை எழுதிக்கோங்க. இல்லை எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் அப்படின்னா எம்எஸ்சி அப்படின்னு நீங்கள் என்ன படித்து முடிச்சிருக்கீங்களோ அதை இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் காவல்துறையின் வழக்கு எதுவும் நிலுவையில் இருந்தால் அதன் விவரம் கேட்டிருக்காங்க. இல்லைன்னு போட்டுருங்க. மேக்ஸிமம் இருக்காது, அதனால் இல்லைன்னு போட்டுருங்க. மிதிவண்டி அல்லது இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்றுள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பைக்கு, சைக்கிள் 2 ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எழுத்தால் எழுதிருங்க. ஆம்னா ஆம் அப்படின்னு எழுதுங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு எழுதிருங்க. இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ளீர்களா, லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்காங்க. ஆம்னா ஆம்னு எழுதுங்க, இல்லைன்னா இல்லைன்னு எழுதிருங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எழுத்தால் எழுதிருங்க. அப்புறம் ஓட்டுநர் உரிமம் என்னன்னு கேட்டிருக்காங்க. லைசன்ஸ் இருந்துச்சு, ஆம்னு கொடுத்துருந்தீங்கன்னா அதோட நம்பரை இந்த இடத்துல எழுதிருங்க, இல்லைன்னா இந்த இடத்துல தேவையில்லை. நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரின் ஆதாரர் ஆதரவற்ற விதவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க விதவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விதவைனா ஆம்னு எழுதுங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எழுத்தால் எழுதிருங்க. முன்னாள் இராணுவத்தினரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை, டிக் பண்ணிவிட்டு எழுதிருங்க. மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை, டிக் பண்ணிவிட்டு எழுத்தால் எழுதிருங்க. அப்புறம் நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு எழுதிக்கோங்க. கலப்பு திருமண தம்பதியினரா, ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை, டிக் பண்ணிவிட்டு எழுத்தால் எழுதிருங்க. அப்புறம் கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களினாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், மகள், அதாவது அப்பா அம்மா 2 பேரையுமே இதிலேயே இழந்துட்டிங்களா அப்படின்னு கேட்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதுங்க. 1 முதல் 10 வரை தமிழ் வெளியில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு டிக் பண்ணிடுங்க, எழுத்தால் எழுதிருங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இதர முன்னுரிமை இருக்கா அப்படின்னு கேட்காங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம பதிஞ்சிருப்போம்ல, அது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குன்னா இல்லைன்னா இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை இந்த இடத்துல எழுதிடுங்க, இந்த பாக்ஸில் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் இந்த 14லேருந்து 22 வரைக்கும் இதில் எதெல்லாம் ஆம்னு கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். இருந்தால் மட்டும் ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முன்னுரிமை கோரப்படும் இனங்களுக்கு உரிய சான்றுகளின் நகல் இணைக்கப்பட வேண்டும். உரிய சான்றுகள் இணைக்கப்படாத பட்சத்தில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஒருவேளை நம்ம இங்கே ஆம் கொடுத்து சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நம்ம ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். அதனால் இதுக்குரிய ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே இடம், உங்கள் ஊர் என்ன ஊரோ அந்த ஊர் பேர் எழுதிக்கோங்க. 4னா
அந்த நீங்கள் என்றைக்கு ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து இங்கே எழுதிருங்க. இங்கே வந்து உங்களோட கையெழுத்து போட்டுருங்க. அவ்வளோதான். அப்புறம் வந்து இதோட என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுவோம்ல, அது வந்து நான் முன்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்னா இருப்பிடச் சான்றிதழ் ஃபஸ்ட்டு இங்கே ஆதார் கார்டை வச்சுக்கணும் ப்ரூஃப்க்கு. அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்றிதழ். அப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து இதோட அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா, ஆதார் கார்டு, அப்புறம் இருப்பிட சான்றிதழ். அது வந்து இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா 2 நாளில் நமக்கு கிடச்சிரும் அந்த சர்டிஃபிகேட்டு. அப்புறம் சாதி சான்றிதழ், அப்புறம் கல்வி தகுதி சான்றிதழ், நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுக்குரிய சான்று. அப்புறம் லைசன்ஸ் இருக்கும்ல, இருந்துச்சுன்னா அந்த லைசன்ஸு. அது போக இந்த 14 to 22 என்ன முன்னுரிமை நமக்கு இருக்கோ அதுக்குரிய சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஒன்று ஒட்டிடுங்க. அவ்வளோதான். ஒட்டி தபாலில் வச்சு போஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.